ஊழியம் செய்த நாட்களில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தது மாத்திரமல்லாமல் அவர் ஜனங்கள் கூடுகிற எல்லா இடத்திலும் பரலோக ராஜ்யத்துக்குரிய வார்த்தைகளை அவர்களுக்கு அறிவித்து பிரசங்கம் செய்ததை நாம் ஒவ்வொருவரும் அறிவோம். ஹல்லேலூயா. அப்படி அவர் ஒரு நாள் ஒரு ஸ்தலத்திலே நின்று கொண்டிருக்கிற வேளையிலே திரளான ஜனங்கள் அவர் இருக்கிற அந்த இடத்தை சுற்றிலும் சூழ்ந்து நிற்கிற வேளையிலே அது ஒரு மலை பகுதியாய் இருக்கிற காரணத்தினால் இயேசு கிறிஸ்து அந்த மலையிலே ஏறி நின்று அந்த ஜனங்களை பார்த்து பிரசங்கம் பண்ணுகிறார். இந்த மத்தேயு 5-6 இந்த 2 அதிகாரங்களும் இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம் என்று அழைக்கப்படுவதை நாம் எல்லோரும் அறிவோம். ஹல்லேலூயா. இந்த மலை பிரசங்கத்திலே இயேசு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் மிகவும் மேன்மையான வார்த்தைகள். அதில் இருக்கிற கருத்துகள் மிகவும் ஆழமானது. அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மேன்மையான பிரசங்கம் தான் இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே பேசின இந்த மலை பிரசங்கத்தின் 4வது வார்த்தை தான் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று. அவருடைய இந்த வார்த்தையிலே 2 காரியங்களை அவர் சுட்டி காட்டி சொல்வதை நாம் பார்க்க முடியும். ஒன்று, அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். 2வது, அவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். முதலாவது, அந்த துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். 2வது, அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் சொல்லுவதை பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த மலை பிரசங்கத்தை பார்த்தீங்கன்னா அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது என்று சொல்லி பலர் தன்னுடைய சாட்சியின் அனுபவங்களை சொல்லுவதை பார்க்கலாம். விசேஷித்த விதமாக காந்தியடிகள், இந்திரா காந்தி கூட அவர்களுடைய பேட்டி நேரங்களிலே இந்த வேதத்தில் உள்ள இந்த இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாகவும் எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் நடத்தி சொல்வதற்கு இந்த வார்த்தைகள் முன்னோடியாய் இருந்தது என்றும் அவர்கள் அநேக இடங்களிலே சாட்சி பகர்ந்ததை நாம் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அவ்வளவு ஒரு மேன்மையான வாக்கியம்தான் இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம். இந்த மலை பிரசங்கத்திலே இயேசு சொல்லுகிறார், துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே துயரங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், இழப்புகள் வரும்போது உலகம் அநேக நேரத்திலே நம்மை பல விதத்திலே பேசும். இவ ஒரு யோகம் கெட்டவா, இவளுடைய தாய் தகப்பன் ஏதோ ஒரு சாபம் பிடிச்சவங்க, இவ ஏதோ ஆண்டவருக்கு விரோதமா அக்கிரமங்களை செய்தவள் போல இருக்குது, இவ ஒன்றுக்குமே எந்த இடத்துல நிற்கிறதுக்கு தகுதி இல்லாதவா என்று மனிதர்கள் துன்பப்படுகிறவர்களை பார்த்து பல விதத்திலே பேசுவார்கள். ஹல்லேலூயா. அவர்களுடைய கஷ்டத்தை பார்த்து ஒருவேளை முகத்துக்கு நேராக ஆறுதல் படுத்துவதாய் அவர்கள் பேசினாலும் நமக்கு பின்பாக நம்மை பல விதத்திலே அவர்கள் பரிகாசம் பண்ணுகிறதுக்கு ஏதுவாதான் நம்முடைய கஷ்டம் அவருடைய பார்வையிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீ துன்பப்படுறீங்கனா, நீ இன்னைக்கு வேதனை அனுபவிக்கிறீனா, நீ இன்னைக்கு ஒரு இழப்பை அனுமதித்து கொண்டிருக்கிறீனா, நீ ஒரு கஷ்டத்தின் வழியில நடந்து கொண்டிருக்கிறீனா, நீ கவலைப்படாத, நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி, நீ தேவனால் ஆறுதல் அடைவாய். உனக்கு வருகிற ஆறுதல் மனிதனால் வருகிற ஆறுதல் அல்ல, அது தேவனால் வருகிற ஆறுதல். அதனால் தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பாக்கியவதி என்று. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, 1 பேதுரு 1:6 பேதுரு சொல்லுகிறார் பாருங்க, கொஞ்ச நாள் கொஞ்ச காலம் நீங்கள் துன்பப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் நமக்கு துன்பம் வருவது அவசியமாய் இருக்கிறது என்று பேதுரு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன் அந்த துன்பம் நமக்கு அவசியப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது என்றால், அப்போஸ்தலர் 14:22 கடைசி பகுதியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அநேக உபத்திரவங்களின் வழியாக தான் நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று அப்போஸ்தலர்
நடபடிகளிலே வேதம் சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. பேதுரு சொல்லுகிறாரு, உன் வாழ்க்கையில துன்பம் அவசியப்படுகிறது. எதற்காக என்றால், நீ பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் துன்பத்தின் வழியிலே பிரவேசிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் இத்தனை பாடுகள், என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இத்தனை கஷ்டம், என் குடும்பத்தில் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இது சம்பவிக்குது என்று அநேக நேரத்தில் நம்ம கேள்வி கேட்டிருக்கிறவங்களா இருக்கலாம், புலம்புறவங்களா இருந்திருக்கலாம், அழுதிருப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே, இனி இந்த துன்பத்தையும் இந்த பாடையும் இனி என்னுடைய வாழ்க்கையில சகிக்கவே முடியாது என்று நம்ம அநேக நேரத்தில் கண்ணீர் விட்ட அனுபவங்கள் இருக்கலாம். அல்லேலூயா. சில நேரங்களில் பாருங்க, இந்த துன்பத்தின் மத்தியிலும் இவர்களிடம் சென்றால் ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்று நம்முடைய வேதனை அவர்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காக அநேகரை தேடி போவோம். ஆனால் அந்த இடத்திலும் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வேதனையோடு தான் நாம் திரும்ப வருகிறவர்களாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையை தனிப்பட்ட அளவில் எடுத்து பார்த்தால் பாருங்க, ரொம்ப மனிதருடைய அன்புக்காக ஏங்குவாங்க, மனிதனுடைய ஒரு ஆறுதலுக்காக ஏங்கி அவங்கள்ட்ட ஓடி போவாங்க. அவங்க கொஞ்சம் கூட அன்பு காட்ட மாட்டாங்க. அல்லேலூயா. கொஞ்சம் கூட நமக்கு ஆறுதலா இருக்க மாட்டாங்க. போற இடம் எல்லாம் வாசல் பூட்டுதான். அல்லேலூயா. போற இடம் எல்லாம் ஒரு வேதனையை அனுபவிச்சுட்டு வருகிற ஒரு சூழல் தான். அப்படி நீங்க ஒருவேளை இந்த இடத்துல நீங்க வந்திருக்கீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், வேதமும் உங்களுக்கு சொல்லுது, இந்த அனுபவத்தில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீங்கன்னா நீங்க பாக்கியவதியாய் பாக்கியவானாய் இருப்பீங்கள் என்று இந்த இடத்துல பலிபீடத்தில் இருந்து நான் ஆணித்தரமாய் சொல்ல முடியும். ஏனென்றால் உங்களை குறித்த ஒரு மேலான நோக்கமும் ஒரு திட்டமும் பரலோகம் வைத்திருக்கிறபடினால் எந்தெந்த மனிதர்களை தேடி தேடி போறீர்களோ, யார் யார் உங்களை அடைக்கலம் கொடுப்பாங்க, யார் யார் உங்களுக்கு ஆறுதலா இருப்பாங்கன்னு நம்பிக்கையோடு ஓடுறீங்களோ, அந்த இடம் வாசல் அடைக்கப்படுதுன்னா என் தேவாதி தேவனுடைய பரலோக வாசல் உனக்காக திறக்கப்படுகிறது என்றுதான் அடையாளம். தேவ ஜனமே, ஓ ரபர ஷதரிவா, அதுதான் தேவன் சொல்லுகிறார், நீ பாக்கியவதி. அடைக்கப்பட்டாங்களா, அடைத்து உன்னை அவமானப்படுத்தி விரட்டினார்களா, என் தேவன் உனக்கு அருகாமையில் உனக்கு பட்சமாய் இருக்கிறார். தேவ ஜனமே, என் தேவன் அல்லவா உன்னை ஆறுதல் படுத்துவேன் என்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு மனித ஆறுதல் தேவையில்லை. தேவ ஜனமே, உன்னை ஆறுதல் படுத்துவது பரம தகப்பனாய் இருக்கிறபடியால், ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆண்டவர் உன்னை ஆறுதல் படுத்துவார். மனிதன் உன்னை கைவிட்ட சூழ்நிலையில், மனிதர் உன்னை வேண்டாம் என்று உதாசீனப்படுத்தினு என் தேவாதி தேவன் உனக்காக ஓடோடி வருவார். உனக்காக ஆறுதல் படுத்தும்படியாக உன்னை தேடி வர அவர் போதுமானவராய். ஓ ஹல்லேலூயா. இன்னைக்கு உபத்திரவப்படுறீங்களா, நீங்க வேதனைப்படுறீங்களா? உபத்திரவப்படுறவங்க, இது அந்த உபத்திரவம் தான் உங்களை ஆசீர்வாதத்தின் பாதையிலே நடத்த போகுது. தேவ ஜனமே, விசுவாசிக்கிறவர்கள் இந்த உபத்திரவத்தின் ஊடாய் தான் நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை காண போறீங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தெய்வம் நம்முடைய பரம தகப்பனாய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருக்கிறபடியால் இந்த உபத்திரவம் நமக்கு அவசியப்படுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு தாய், ஒரு தந்தை நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு கஷ்டம் வரும்போது, நம்முடைய வேதனை வரும்போது மிகவும் மிகவும் அக்கறை உள்ளவங்களா நம்ம கூட இருப்பாங்க. இது நம்ம நல்ல சந்தோஷமா உலகத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் சொந்தப்படுத்தி கொண்டு நம்ம எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பார்த்திங்கன்னா, அவங்களுடைய ஆறுதலும் அவங்களுடைய அன்பும் அந்த அளவு கிடைக்குமா நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒரு வீட்டில் ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு பிள்ளை கஷ்டப்படுற அனுபவத்தில் வாழ்கிறானா, அந்த தாய் தகப்பனுக்கு அந்த பிள்ளையை குறித்து தான் எப்பவும் ஒரு சிந்தனையாக இருக்கும். அந்த பிள்ளையை குறித்த எப்போ ஒரு அக்கறை உள்ள பார்வை பாப்பா. அந்த பிள்ளையை தான் சூழ்ந்து நிற்கணும், அவளுக்கும் அவனுக்கு தான் நான் துணையாக நிற்கணும்னு ஒரு தாயும் தகப்பனும் எப்படி இந்த உலகத்தில் உள்ள ஒரு தாயும் தகப்பனும் நினைக்கிறார்களோ, அதை விடும் அதிகமாக துன்பப்படுறவங்களும் கஷ்டப்படுறவங்களும் வேதனையில் இருக்கிறவர்களும் இழப்பை சந்தித்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் என் பரம தகப்பன் மிகவும் அக்கறை உள்ளவர்களா, அன்புள்ளவராய் அரவணைக்கிறவர்
நல்லவராய் இருக்கிறபடினால் தான் நான் சொல்றேன், துன்பமும் துக்கமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாக நடத்தி செல்ல போதுமான. ஹல்லேலூயா. பாருங்க, ஆகார் தன்னுடைய ஆபிரகாமுடைய கூடாரத்தில் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. ஆண்டவருடைய அன்பையும் ஆண்டவருடைய பராமரிப்பையும் பார்க்கல. என்னைக்கு இது வனாந்தரத்தில் எல்லாம் இழந்து தன் பிள்ளையுடைய சூழ்நிலை, பிள்ளை தன் கண்ணு முன்னாலே மறிக்க போகுது. பிள்ளை துடிச்சு சாப்பிடுறதுக்கு ஆகாரம் இல்லாமல், குடிக்க தண்ணி இல்லாமல், குழந்தை அந்த இடத்துல கிடந்து கதறுது. அவள் துன்பத்தின் பாதையில் நின்று கொண்டிருந்த அவளுக்காக பரலோக தகப்பன் அந்த வனாந்தரத்தில் இறங்கி வந்தார். தேவஜனமே, ஆபிரகாமோடைய அரவணைப்பில் இருக்கும்போது ஆகாருக்கு கிடைக்காத அரவணைப்பும் ஆதரவும் அவ துன்பப்படும் போது பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. தானியேல் பாருங்க, அரண்மனையில் நல்லா இருந்தாரு. ஆனா பாத்தீங்கன்னா சிங்கத்துடைய கெபிக்குள்ள தானியேலை தூக்கி போடும்போது தான் என் பரமத்தகன் பரலோகத்திலிருந்து சிங்க கெபிக்குள்ளே இறங்கி அவருக்கு அன்பையும் ஆதரவையும் அடைக்கலையும் கொடுத்ததை தானியேல் உணர்ந்து கொண்டார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலை இருக்கிறீங்களோ, இந்த நேரத்தில் தான் நீங்க தேவனுடைய அன்பையும் அரவணைப்பையும் அவருடைய அடைக்கலத்தை நீங்க அதிகமாய் உணர்வீங்க. தேவஜனமே, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை நம்ம சொல்ல முடியும். அநேகர் சொல்லுவாங்க, மரண விளிம்புல இயேசு என்ன சந்திச்சாரு. நம் மரண விளிம்புல நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் இயேசு என்ன சந்திச்சு ரட்சித்தார். அநேகருடைய வாழ்க்கையின் சாட்சியை நம்ம கேட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடன் பாரம், இனி அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு ஒன்றும் வழி இல்லை, சாகிறதுக்காக விஷம் கலந்து பிள்ளைகளோடு சாவன தீர்மானித்துக் கொண்டிருக்கிற நிலையிலே இயேசு என்னை பிரத்யட்சமாய் சந்தித்தார். எத்தனையோ ஜனங்கள் சாட்சி சொல்லுவதை பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் துன்பத்தின் பாதையில் நம்மை தேடி வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம துன்பத்தின் பாதையிலே போகிற நம்முடைய துன்பத்தின் வலி வேதனை மனுஷத்தை எவ்வளவு சொன்னாலும் அதை முழுமையாக புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஆனால் என் தேவாதி தேவன் ஒருவரால் மட்டும்தான் உங்களுடைய ஒவ்வொரு வேதனையும் வலியின் ஆழத்தையும் அணுவணுவாக புரிந்து கொள்ள முடியும். தேவஜனமே, ஹல்லேலூயா. நீங்கள் படுற வேதனை கஷ்டம், அந்த வலி ஒவ்வொன்றையும் அவர் ஒருவரால் தான் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் துன்பத்தின் பாதையில் நடந்தார். எல்லா துன்பங்களையும் அவமானங்களையும் இழப்புகளையும் கஷ்டங்களையும் இந்த உலகத்திலே வாழும்போது அவர் ஒவ்வொன்றையும் அனுபவித்தராய் இருக்கிறனால தான் உங்களுடைய துன்பத்தையும் கஷ்டத்தையும் வேதனையும் அவர் உணர்ந்து கொண்டிருக்கிறார். நீங்க இன்னைக்கு தெரியுமா, இன்னைக்கு கையில ஒரு அடிபட்டுட்டு, உங்களுக்கு கையில ஒரு வெட்டுப்பட்டுட்டு எந்த அளவுக்கு வேதனை அனுபவிக்கிறீங்க என்பதை அவர் உணர்ந்துட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு வலியின் உச்சக்கட்டத்தில் நீங்க இருக்கிறீங்க உள்ளது அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் அறிந்தவர். ஹல்லேலூயா. அந்த வேதனையின் ஆழத்தை அவர் அறிந்தவர். அவர் பாருங்க, இயேசு கிறிஸ்து பாருங்க, ஒருத்தங்க பழைய காலத்தில் சொல்லுவாங்க, வயிற்று வலியும் தலைவலியும் தூங்காதுங்க. ஹல்லேலூயா. வயிற்று வலியும் தலைவலியும் தனக்கு வந்தாதான் தெரியும். ஹல்லேலூயா. அதே போலதான் வயிற்று வலியும் தலைவலியும் அனுபவிச்சங்களால தான் வயிற்று வலின்னு சொல்றவங்களோட வலியை புரிஞ்சு கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எல்லா வலியும் அனுபவிச்சதுனால நம்முடைய வேதனை முழுவதையும் அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நீங்கள் சில கடன் பாரத்தினாலோ வியாதியினாலோ இல்லது வேதனையினாலோ இல்லை அவமானத்திலோ இல்லது இழப்பின் அனுபவத்திலே இன்றைக்கு நீங்க துன்பத்தை அனுபவிக்கிறீங்க என்றால் இதே அனுபவத்தில் இருக்கிற அநேகருக்கு நீங்க பயன்படுகிற பாத்திரமாய் மாற வேண்டும் என்பதற்காகவும் சில நேரங்களில் கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம உபத்திரவம், நம்ம வேதனை கஷ்டம் நம்ம படுறோம். இந்த கஷ்டம் எதனால நம்ம படுறோம், எதற்காக அந்த வேதனை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில ஏன் இந்த கஷ்டங்களை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், வேதத்திலே சங்கீதம் 119:71 ஒரு வேத பகுதி சொல்லுகிறது. அதை பார்க்கலாமா? நம்ம ஏன் இந்த வாழ்க்கையில துயரத்தை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா.
பாருங்க, எதனால நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு துயரம், இவ்வளவு உபத்திரவத்தை அனுபவிக்கிறோம்னா, சில நேரத்திலே ஆண்டவருடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உபத்திரவங்களையும் இந்த வேதனைகளையும் அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவரே, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று. ஹல்லேலூயா. நம்ம சொல்ல முடியுமா என்னுடைய வாழ்க்கையில வருகிற துயரம், உபத்திரவம், துன்பம் நல்லது என்று? ஹல்லேலூயா. நம்ம சொல்ல முடியும். எப்படி? நான் இன்னைக்கு படுற கஷ்டம் நல்லதா? இன்னைக்கு நான் அனுபவித்து கொண்டிருக்கிற வேதனை நல்லதா? இன்னைக்கு நான் வந்து நடந்து கொண்டிருக்கிற இந்த அவமானத்தின் பாதை நல்லதா? நிச்சயம் நல்லதா தான் இருக்கும். காரணம், கர்த்தருடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் ஒருவேளை இந்த பாதையை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கலாம். தாவீதுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா முழுமையும் உபத்திரவம் தான். சிறு பையனாய் இருக்கும் போதே ஆடுகளை, ஒரு கூட்ட ஆடுகளை தகப்பனார் தன்னுடைய மகனுடைய கையில கொடுத்து விட்டு மேய்த்துக்கொள் சொல்லி அனுப்பிவிட்டாரு. வனாந்திரத்தில் சிறு பையன் தனி ஒரு மனிதனாய் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். பல ஆபத்துகள், உபத்திரவங்கள் உண்டு ஒரு வாலிப பையனுக்கு. இன்றைக்குள்ள பிள்ளைங்களை ஒரு கூட்டம் ஒரு 50 ஆடை கொண்டு போய் மேய்த்துட்டு வான்னு சொன்ன அந்த பிள்ளைங்க மேய்க்குமா? ஹல்லேலூயா. அவன் மேய்த்தான். எத்தனை கஷ்டம் இருந்திருக்கும். கரடி வரும், ஆடை கொண்டு போடுறதுக்கு பல காரியங்கள் வரும். அதையெல்லாம் எதிர்த்து நின்று அந்த ஆட்டை காப்பாற்றணும்னா எத்தனை உபத்திரவத்தை தாவீது அனுபவிச்சிருப்பாரு. அது மட்டுமல்லாமல் பாருங்க, வாலிப வயசுல சவுல் ராஜா துரத்துறாரு. சவுல் ராஜா அவரை கொல்றதுக்காக துரத்துறாரு. அவருடைய ஜீவனை பாதுகாத்து கொள்றதுக்காக குகைகளிலும் பலவிதமான மறைவிடங்களையும் தேடி தேடி தாவீது ஓடுறாரு. ஹல்லேலூயா. அது ஒரு உபத்திரவம். நீங்க நினைச்சு பாருங்க, மரண பயத்தோடு வாழுகிறது எவ்வளவு ஒரு வேதனையான காரியம். ஹல்லேலூயா. நாலா பக்கமும் உபத்திரவத்தை சந்தித்தவர் தான் தாவீது. சொந்த பெத்த பிள்ளையே தாவீதை கொல்றதுக்காக துரத்துறாரு. ஹல்லேலூயா. அப்ப கூட அழுதுட்டு ஓடுறாரு. எங்க போய் நான் என் ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளலாம்? எங்க போய் ஒரு ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளலாம்? உபத்திரவத்தின் பாதையில், திருமண வாழ்க்கையில உபத்திரவம். ஹல்லேலூயா. இப்படி அவரை சூழ்ந்திருக்கிற பல எதிரிகளின் மூலமாக உபத்திரவம். ஒவ்வொரு நிமிடமும் உயிரை பாதுகாப்பதற்காக தாவீது உபத்திரவப்பட்ட அனுபவத்தை பார்க்கலாம். அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, என் உபத்திரவம் நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று. ஹல்லேலூயா. நம்முடைய உபத்திரவம் நம்மை உடைப்பதற்கல்ல, நம்மை உயர்த்துவதற்கு. ஹல்லேலூயா. நம்மை உருவாக்குவதற்கு தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சில நேரத்தில் உபத்திரவத்தை அனுமதிக்கிறார். நம்முடைய உபத்திரவம் பார்த்தீங்கன்னா நம்மை தாழ்த்துவதற்கல்ல, நம்மை மேன்மையான ஒரு ஸ்தலத்திலே உயர்த்தி வைப்பதற்காக தான் கர்த்தர் நம்மை உபத்திரவத்தின் பாதையிலே நடத்துகிறார். ஹல்லேலூயா. தாவீது பாருங்க, எதனால தாவீதுக்கு இப்படி சொல்ல முடிஞ்சது? ஆண்டவரே, உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் இந்த தாவீது குகைகளிலும் மறைவிடங்களையும் தேடி தேடி ஒளியும் போது என் தகப்பன் என்னை எப்படி பாதுகாத்தார் என்பதை உபத்திரவத்தின் மூலமாய் கற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. பலவிதமான அவமானங்கள், எதிரிகள் அவனுக்கு விரோதமாய் விரல் நீட்டி அவனை அவமானப்படுத்தும் போது அந்த அவமானத்தின் மத்தியிலும் என் தேவன் என்னை எப்படி தலை நிமிர வைத்தார், உயர்த்தினார் என்பதை அந்த உபத்திரவத்தின் மூலமாக தாவீது அறிந்து கொண்டார். ஹல்லேலூயா. எல்லா உபத்திரவத்திலும் தாவீது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டார். ஹல்லேலூயா. தாவீது பாருங்க, அநியாயம் பாவம் செய்கிறாரு. உரியா என்கிற ஒரு மனிதனை கொன்று அவனுடைய மனைவியை தனக்கென்று சொந்தப்படுத்துவதை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். சாதாரண ஒரு குடிமகனுடைய உயிருக்காக பரலோக தேவனை எழுந்தருளி தாவீதிடம் நியாயம் கேட்டதை தாவீது அறிந்து கொண்டது நிமித்தம் என் தேவன் எப்படி நீதி செய்கிறவர் என்பதை உபத்திரவத்தின் மூலமாக தாவீது அறிந்து கொண்டார். தேவ ஜனமே, ஹல்லேலூயா. அதுதான் தாவீது சொல்ற, என் உபத்திரவம் எனக்கு நல்லது.
கர்த்தரை சார்ந்து சார்ந்து ஜெயத்தை பெற்றுக்கொண்ட தாவீது ஒரு காலகட்டத்திலே தன்னுடைய படைபலத்தை சார்ந்து ஜெயத்தை கணித்தவனாய் இருந்தான். அந்த நேரத்திலே தான் எது மேன்மை என்று நினைத்தானோ அதை கர்த்தர் அழிக்கும்படியாக எழுந்தருளின போது பாருங்க, அந்த நேரத்திலே தேவனை சார்ந்து சாராமல் மனிதனையும் பலத்தையும் உலகத்தையும் சார்ந்திருக்கிறவருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு விடுதலை, எப்படிப்பட்ட ஒரு மேன்மை கிடைக்கும் என்பதை கர்த்தர் அந்த நேரத்தில் செய்ததை நினைத்து தாவீது கர்த்தருடைய பிரமாணங்களை அறிந்து கொண்டார். அதனால்தான் தாவீது முடிவு பரியந்தும் தேவனுக்குள்ளே நிலைத்து நிற்க முடிந்தது. பாவம் செய்யும் போது என்னுடைய தேவனுக்கு இந்த அநியாயம், இந்த அக்கிரமம் பிடிக்காது என்று ஓடி போய் ஆண்டோடைய சமூகத்திலே போய் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு ஆண்டோடைய சமூகத்திலே தேவ பிரசன்னத்துக்குள் கடைசி வரைக்கும் நிலைத்து நின்றவர் தான் அந்த தாவீது. அதனால் தான் சொல்றார், நான் என் தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று. ஆனா அதே இது பாருங்க, சவுலா இருக்கட்டும், சாலமோனா இருக்கட்டும், தாவீதுக்கான உபத்திரவத்தை அவர்கள் அனுபவிக்கவில்லை. அனுபவித்தார்களா? ஹல்லேலூயா. இந்த தாவீது பட்ட உபத்திரமும் வேதனையும் கஷ்டத்தையும் இந்த சவுலோ சாலோமோனோ அனுபவிக்கவில்லை. ஹல்லேலூயா. உபத்திரவங்களை அவங்க கற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனா பாருங்க, அவர்களுடைய முடிவு பரிதாபத்துக்குரிய நிலைமையில் இருந்தது. சவுல் ராஜாவுடைய நிலைமையும் சாலமோனுடைய நிலைமையும் ஒரு மனிதனுடைய முடிவை பார்க்கிலும், துவக்கத்தை பார்க்கிலும் அவனுடைய முடிவு தான் மேன்மை உள்ளதாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவரிடம் வந்து விட்டோம். துவக்க காலத்திலே நல்ல அன்பு கூறுவோம், ஆராதிப்போம், ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிவதற்காக நாம் ரொம்ப பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று பிரயாசப்படுவோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாட்கள் போக 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 எல்லா காரியத்திலும் நாம் குறைவுபட்டவர்களாய் இருப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே துவக்கம் எப்படி இருந்தாலும் முடிவு ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்கிற அனுபவத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதம் 119:67 சொல்லுகிறார் பாருங்க சங்கீதக்காரன், நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். ஹல்லேலூயா. இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை காத்து நான் நடக்கிறேன். ஹல்லேலூயா. உபத்திரவப்பட்ட பிறகு படுவதற்கு முன்பாக நான் மனம் போன போக்கில் வாழ்ந்தேன். ஆனால் உபத்திரவப்பட்ட பிறகுதான் ஆண்டவரை குறித்து அறிந்து அவருடைய வார்த்தையின்படி நான் நடக்க ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. பாருங்க, சவுல் ராஜாவா இருக்கட்டும், சாலமோனா ராஜாவா இருக்கட்டும், ஆண்டவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளாதது மாத்திரமே அந்நிய தெய்வர்களை, ஆண்டவருக்கு விருப்பமில்லாத அருவருப்புகளை அந்த தேசத்தில் கொண்டு வந்தார். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். நாம் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருந்தால் மட்டும்தான் ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து நம்மை மேன்மைப்படுத்த முடியும். ஆண்டவரை அறிகிற அறிவிலே இன்னும் அதிகமாய் வளரணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை குறித்து நம்ம இன்னும் அறியதான் நம் மேன்மையான ஒரு ஸ்தலத்திலே போய் வருவோம். ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரை குறித்து நம்ம அறிவதற்கு வாஞ்சிக்கணும். அதற்கு உபத்திரம் நமக்கு சில நேரத்தில் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்தது ஒரு வசனம், வெளிப்படுத்தல் 2:26 மட்டும் படிப்பீங்களா? வெளிப்படுத்தல் 2:26, ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் கர்த்தருடைய கிரியைகளை கை கொள்ளுகிறவனுக்கு தான் ஜாதிகள் மேலே கர்த்தர் அதிகாரத்தை கொடுப்பார். இன்றைக்கு நீங்களும் நான் இந்த வார்த்தையை கேட்கிறோம். முடிவு பரியந்தம் ஆண்டவருக்குள்ளே தாவீதை போல நிலைத்து நிற்கும் போது வசனம் சொல்லுகிறது பாருங்க, ஆளுகை அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஜாதிகள் மேல் அதிகாரத்தை தருவார். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிறோம், ஒருவேளை நம்ம அந்த மேன்மையை பார்க்கலன்னா கூட கடைசி வரைக்கும் எத்திர உபத்திரவத்தின் மத்தியிலும் ஆண்டவருக்காக நிற்கிற ஒரு தேவ மனுஷியா இருக்கட்டும், தேவ மனுஷனா இருக்கட்டும், அவருடைய தலைமுறைகள் ஜாதிகளை ஆளுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். நான் சொல்லல, வசனம் சொல்லுகிறது, நான் ஜாதிகள் மேல் உனக்கு அதிகாரம் கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஜாதிகள் உன்னை தேடி வரும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்யணும்னா நம்ம
ஆண்டவருக்குள்ள நிலைத்து நிற்கணும். எதன் வழியாக நம்ம நிலைத்து நிற்க முடியுமா? உபத்திரவத்தின் வழியாக தான் ஆண்டவரை யார் என்பதை அநேக நேரத்தில் நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதனால உபத்திரவம் நமக்கு நல்லது. அதான் ஏசப்பா சொல்றாரு, துயரப்படுகிறவர்கள். ஆமென், அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரே ஒரு வேத பகுதியை மட்டும் சொல்லி நான் இன்றைக்கு செய்தியை முடிக்கிறேன். ரோமர் 8:28. ஆம், ரோமர் 8:28. அன்றியும் ஆம் ஆம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில உபத்திரவம் வருகிறது, துயரம் வருகிறது? முதலாவது சொல்லுவீங்களா? ஏன் வருகிறது? அன்னபாய் அக்கா சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் முதல் துயரத்தை அனுமதிக்கிறாரு? சொல்லுங்க சிஸ்டர், யாராவது ஒரு ஆள் சொல்லுங்களா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வதற்கும் பிரமாணங்களை கற்றுக்கொள்வதற்கு. ஹல்லேலூயா. ரெண்டாவதாக, இப்போ படித்த வேத பகுதியிலிருந்து ஒரு தலைப்பு நீங்கள் எடுப்பீங்களா? ரெண்டாவதாக, ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் துயரத்தை அனுமதிக்கிறார்? ஹில்டா சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். பைபிள் காலேஜ். வெரி குட், சூப்பர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ரெண்டாவதாக, நன்மைக்கு ஏதுவாக தான் நம்முடைய வாழ்க்கையிலே துயரத்தை, நன்மையாய் மாறும்படியாக துயரத்தை அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கு நன்மையை சொந்தப்படுத்தும்படி துயரத்தை அனுமதிக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறேன் என்று ஹல்லேலூயா பவுல் சொல்லுவதை பார்க்கலாம். ஹல்லேலூயா. சகலமும். நீங்க சொல்ல முடியும், ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறதுக்கு நிறைய வேத வசனத்தை வேதத்தில் கொடுத்திருக்கிறார். அதை எடுத்து காட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்க எல்லாரும் நம்புறீங்க, ஏசப்பா என்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் என்ன அழைச்சிருக்கார். ஹல்லேலூயா. விசேஷித்த விதமா ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். நான் என் ஆண்டவரை அன்பு கூறுகிறேன். ஹல்லேலூயா. அப்படின்னா உங்க வாழ்க்கையில சில துயரங்கள், உபத்திரவங்கள் வருகிறது என்றால் அது நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். சின்ன வயசுல நம்ம என்னுடைய சிஸ்டர் எல்லாருடைய வயசுலயும் ஒரு கதை கேட்டிருப்பீங்க. சின்ன பிள்ளைங்க கேட்டிருப்பாங்களான்னு தெரியல. ஒரு கதை சொல்றேன். ஒரு ராஜாவும் ஒரு மந்திரியும் ரதத்துல காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக போறாங்க. வேட்டையாடுறதுக்கு ராஜா கையில் என்ன வச்சிருப்பாரு? அம்பு. ஹல்லேலூயா. அம்பு என் கையில் எடுத்துட்டு வேட்டையாடுறதுக்காக போகிறாங்க ரெண்டு பேரும். அப்படியே ரெண்டு பேரும் காட்டில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மான் வந்து ராஜாவுடைய கண்ணில் தெரியுது. இந்த மானை வேட்டையாடணும்னு ராஜா ரொம்ப ஆசைப்பட்டு அவசரமாக கையில் இருந்த அம்பை எடுத்து அப்படியே தொடுத்து அந்த மானை எய்கிறதுக்காக அப்படி இழுத்தாரு பாருங்க. அவருடைய நேரம், அந்த நேரம் பார்த்து அவருடைய ரதம் அப்படியே ஒரு ஆட்டிட்டு ஒரு கல்லில் ஏதோ ஏறி இறங்கிட்டு போல இருக்கு. அவர் குறி வச்ச இடம் அப்படியே நீங்கி இவருக்கு விரலையே அப்படியே பிச்சுட்டு போயிட்டு. ஹல்லேலூயா. இவருக்கு வலி ஒரு வாக்கில் ரத்தம் அடிஞ்சிட்டே இருக்கு. ஐயோ, கையில் எட்டுனது சொல்லுங்களேன், வாய் கெட்டாமல் ஓடிட்டே மானுன்னு சொல்லிட்டு அது ஒரு சங்கடம் அவருக்கு. கையில் ரத்தமாக பாயுது, கொஞ்சம் இடம் பிஞ்சும் போச்சுது. இந்த மந்திரி வாயை வச்சுட்டு சும்மா இருக்கலாம்ல. ராஜாவை பார்த்துட்டு சொல்கிறார், ராஜாவே இது நன்மைக்கேன்னு. ஹல்லேலூயா. அவருக்கு பயங்கர கோபம். இங்கே நான் வழியில் துடிச்சிட்டு இருக்கேன், கிடைச்ச மானையை விட்டேன், இந்த நேரத்தில் நீ என்ன பார்த்து இது நன்மைக்கேன்னு சொல்கிறியே, உன் வாய்க்கு நீ இந்த இடத்துல இறங்குன்னு சொல்லிட்டு ரதத்துலேருந்து மந்திரியை இறக்கி விட்டுட்டார் ராஜா. இவர் நீ அரண்மனைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாரு பாருங்க. ஒரு கூட்டம் ஆதிவாசி ஜனங்கள் கையில் ஈட்டி, கையில் பட்டயம், அது இதுவும் தூக்கிட்டு அப்படி வந்து அவருடைய ரதத்தை சுற்றிட்டாங்க. கீழே இறங்குன்னு சொன்னாங்க. இவர் ராஜா அரண்மனையில், காட்டுவாசிகளுக்கு ராஜாவா மந்திரியா? ஹல்லேலூயா. நீ இறங்கு. எதுக்கு இறங்கணும்? நீ இறங்கு. ஏன்? தெய்வத்துக்கும் குல தெய்வத்துக்கும் ஒன்னா நரபலி கொடுக்க போகிறேன். முடியவே செய்யாது. ராஜாவுக்கு அசையவும் முடியாது. சுத்திட்டாங்க காட்டுவாசிகள்.
இறங்கிட்டார் பாருங்க. பிடிச்சி அவங்க குல தெய்வத்துக்கு முன்பாக கொண்டு ராஜாவை நிற்க வச்சுட்டாங்க. செய்ய வேண்டிய எல்லா பூஜையும் செஞ்சுட்டாங்க. கடைசி அவர் ராஜாவை தன்னுடைய குல தெய்வத்துக்கு பலியிடணும். பலியிட போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குல தெய்வத்துக்கு எப்படிப்பட்ட பலியிடணும்னு சொன்னால், அந்த ஒரு பழுதும் இல்லாத, ஒரு புண்ணோ ஒரு நோயோ ஊனமோ இல்லாத ஒரு மனுஷனை பலியிட்டாதான் அந்த குல தெய்வம் அங்கீகரிக்கும் அந்த அவங்களுடைய பூஜையை. கடைசி அவருக்கு பலியிடலான்னு போகும்போது ஒருத்தன் பார்த்துட்டான். ஐயோ, இவரை வெட்டாதா, கை ரத்தம் வருது, பிஞ்சு இருக்கு, ஊனா தெய்வ குத்தம் ஆயிரும், ஆண்டவர் நம்மக்கிட்ட கோவப்பட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்துட்டு, வேண்டாம் வேண்டாம், நீ போயிரு, இந்த இடத்துலயே நீ நிற்காத, நாங்கள் தெய்வ குத்தத்துக்கு ஆளாயிருவோம்னு சொல்லிட்டு துரத்திட்டார். போயிருன்னு. இவருக்கு உயிர் கிடச்சிதேன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் ரதத்தில் யார், ஐயோயோ என் மந்திரி என்னை நடு ரோட்டில் நடு காட்டில் விட்டுட்டு வந்துட்டேனேன்னு அவரை தேடி போகிறாரு. கண்டுட்டார். 2 பேரும் சரி நடந்ததெல்லாம் சொல்லியாச்சு. ராஜா சொல்லியாச்சு, நீ நன்மைக்கேன்னு சொன்ன, நான் கோவப்பட்டுட்டேன், எனக்கு நன்மையாக தான் அந்த காயம் நடந்ததுன்னு. நான் ஒன்றை தான் நான் இப்படி விட்டுட்டு போயிட்டேனே, எனக்கு அதுதான் சங்கடமாக இருக்கு. அப்போது அந்த மந்திரி சொல்கிறாரு, இதுவும் நன்மைக்கு தான், என்ன நீங்கள் கூட்டிகிட்டு போகாததும் அது எப்படி, என்ன ஒன்றை நான் நடு காட்டில் விட்டுட்டு போனது எப்படி நன்மையாகும்? என் கையில் எந்த ஊனமும் இல்லை, பழுதும் இல்லை, நான் உங்கள் கூட ரதத்தில் இருந்த அந்த ஆட்கள் என்ன உமக்கு பதிலாக பிடிச்சி பலியிட்டு இருப்பாங்க, அதுவும் நன்மைக்கு. ஹல்லேலூயா. அதுதான் ஃபாதர் சொல்லுவார், நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி இன்றைக்கே நடந்ததெல்லாம் ஆமென் இன்றைக்கே. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவரை சார்ந்து அவரே ஆராதிக்கிற, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற, அவரால் அழைக்கப்பட்ட நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மை தான் செய்வார். ஒரு தகப்பன் இல்லது ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாருங்க எது செஞ்சாலும் நன்மைக்கு தான் செய்வாள். எத்தனை பிள்ளை இருந்தாலும், 5 பிள்ளை இருந்தாலும் 2 பிள்ளை இருந்தாலும் தான் பிள்ளை நல்லா இருக்கணும் தான் ஒரு தகப்பனும் தாயும் எப்பவும் நினைப்பாங்க இல்லையா? அதே போல் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில தீமைகள் சில துயரங்களை அனுபவிக்கிறார் என்றால் அது நாளைக்கு நமக்கு நன்மைக்கு ஏதுவாய் நடக்கணும்னு ஒரு காரணத்துக்காக தான் ஆண்டவர் இந்த காரியங்களை நமக்கு அனுமதிக்கும். நமக்கு இன்னைக்கு அது புலப்படாது. இன்னைக்கு நாம் படுற கஷ்டம் இது எப்படி நன்மையா மாறும் நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு இன்னைக்கு நடக்கிற தீமையான காரியங்கள் எல்லாம் நன்மையாய் மாற்றும்படியாக தான் இந்த காரியத்தை கர்த்தர் அனுமதித்து இந்த வழியிலே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளை பாருங்க ஒரு சில பொருள் ஆசையா கேட்கும், நம்ம வாங்கி கொடுக்க மாட்டோம். நமக்கு தெரியும் இது நான் வாங்கி கொடுத்தேன்னு என் பிள்ளைக்கு தீமையாக தான் மாறும். ஹல்லேலூயா. சில நேரம் நம்ம பிள்ளைய அடிக்கிறோம், பிள்ளைய கோவப்படுறோம், பிள்ளைய தண்டிக்கிறோம். எதுக்குன்னா நம்ம பிள்ளை நல்ல பிள்ளையா நல்ல ஆசீர்வாதங்களை சொந்தப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் நம்ம பிள்ளைகளை திட்டுறோம், கோவப்படுறோம் இல்லையா? அதே போல் தான் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு சில காரியங்களை, இந்த தீமையான காரியங்களை அனுமதிக்கிறாருன்னா நம்ம நன்மை ஏதோ பெற்றுக்கொள்ள போகிறோம். ஏதோ ஒரு நன்மைக்கு தான் கர்த்தர் இதை நம்ம இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏன் எனக்கு திடீர்னு இத்தனை உபத்திரம் வந்தது? அப்போ நான் என் ஆண்டவர் ஏதோ நன்மை செய்கிறதுக்காக அந்த வழியில் என்ன நடத்துகிறார் நம்ம புரிஞ்சிடணும். தானியேல் பாருங்க, ஆண்டவருக்காக யூத தேசத்தில் வைராக்கியமாக நின்றவர் தான், ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் காட்டின ஒரு வாலிபன் தான். ஆனால் பாருங்க அடிமையாக அழைச்சிட்டு போகிறாங்க பாபிலோனுக்கு. அடிமை என்ன சூழ்நிலையில் இருந்திருப்பான் பாருங்க. என்ன எங்கே கொண்டு போட போகிறாங்களோ, ஆடு மேய்க்க போட போகிறாங்களோ, சாணி வார போடுறாங்களோ, எங்கே கொண்டு போட போகிறாங்கன்னு தெரியாது. அப்படி ஒரு பதட்டத்தில் தான் அடுத்த நாட்டுக்கு போவான் பார்த்தீங்களா? சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் அது உனக்கு உபத்திரமம். ஆனால் பாருங்க ஆண்டவருக்கு இந்த உபத்திரமம் தானியேலுடைய வாழ்க்கையில் நடந்தாதான் அந்த முழு பாபிலோனுக்கும் ஒரு அதிகாரியாக தானியேலை இருத்த முடியும்னு ஆண்டவர் தெரிஞ்சனால அந்த கொஞ்ச நாள் உபத்திரவத்தை ஆண்டவர் அனுமதிச்சாரு. ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில் பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தீமையான வழியில தான் நடத்தி, உபத்திரவத்தின் வழியில தான் நடத்துறாரு. ஹல்லேலூயா. குழியில சொந்த சகோதரங்களே குழியில தூக்கி போட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லை, எகிப்தியர்கிட்ட வித்துட்டாங்க. போத்திபாருடைய வீட்டில் வேலைக்காரராக இருக்கிறாரு. அதுக்கு அடுத்து அரண்மனை போகிறாரு, அங்கே சிறைசாலை போகிறாரு. அங்கே ஒருத்தருக்கு 2 காவலாளிக்கு
சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. 2 வருஷம் கழிச்சு இவங்க ராஜாவு முன்னால போய் நிற்கும் போது இந்த யோசேப்பு ஞாபகம். அப்ப இத்தனை உபத்திரமும் யோசேப்புக்கு அவசியப்பட்டது எதுக்குன்னா நன்மையை சொந்தப்படுத்துவதற்கு. ஹல்லேலூயா. இல்லை, இந்த உபத்திரவம் யோசேப்பு சொந்தப்படுத்தலைன்னு சொன்னா முழு எகிப்துக்கும் யோசேப்பு அதிகாரியாய் அமர முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இன்றைக்கு உபத்திரவத்தை அனுமதிக்கிறாருன்னு சொன்னா நிச்சயமாய் அது நன்மைக்கு ஏதுவாக தான் நடந்தேறி கொண்டிருக்கிறது என்கிற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது, ஓ ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து சொன்னது போல துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு அனுபவிக்கிற துயரம், துன்பம், கவலை, தனிமை, அவமானம், கஷ்டம் நிச்சயமாய் ஆண்டவரை குறித்து இன்னும் அதிகமாய் அறிந்து கொண்டு அவருக்குள் நிலைத்திருக்கும்படியாக கர்த்தர் அனுமதிக்கிறார். 2வது, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ நன்மை செய்வதற்காக கர்த்தர் ஆயத்தமாகிவிட்டார். அதற்காக அந்த துன்பத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. சில நாட்களிலே 6 மாதம் ஆகலாம், சில நாட்களில் 2 வருஷம் ஆகலாம், சில நேரம் யோசேப்பு கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆச்சுது, அப்படியும் ஆகலாம். ஆனாலும் கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம பயப்பட வேண்டாம், நம்ம ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அதனால தான் இயேசு சொல்றாரு, துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். பரலோக தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆறுதல் படுத்தி உங்களை மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். நம்ம எல்லோரும் எழுப்பி நின்று ஜெபிக்கலாமாம்.